எனக்கு சொந்தம் இந்த பூமி அல்ல. ஆமென். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று என் இன்ப இயேசுவை, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தம் என்று காண்பேனோ. இன்னைக்கு இப்படி சிலருக்கு பாடுறதுக்கு பயம். ஏன் பயம்னா, இந்த பாட்டு பொதுவாக மரண வீட்டில் பாடி பாடி இப்படி ஏதாவது பாட்டு பாடிட்டா உடனே பக்கத்தில் எதுக்கு இப்போ இந்த பாட்டை பாடுறேன். இது மரண வீட்டில் மரண வீட்டில் பாடுற பாட்டு கிடையாது. அன்னைக்கு பரிசுத்தவான்கள் ஏங்கி பாடின பாட்டு. ஆண்டவரே இது அல்லப்பா. இவ்வளோ பார்க்காம அவருடைய அன்பை இவ்வளோ ருசி பார்த்துட்டு அவர் வரும்போது நம்ம கண் அவரை பார்க்கலனா நம்மை விட பரிதபிக்கப்பட்ட கூட்டம். நான் இப்பவுமே சொல்லுவேன், தேவனை அறியாமல் பாதாளத்துக்கு போகிறவர்களை விட பரிதபிக்கப்பட்ட கூட்டம் யார் தெரியுமா? தேவன் நன்மை ருசிச்சு, அவர் நல்லவர் என்பதை ருசிச்சுட்டு அவர் வரும்போது அவரை பார்க்காம போற தெரியுமா? அதனாலதான் யோபு சொல்றார், அந்நிய கண்கள் அல்ல என் கண்கள் அவரை காணும். எத்தனை பேர் விரும்பி ரெண்டு கரங்களை உயர்த்தி, வருத்தம் பசி தாகம் மன துயரம் அங்கே இல்லை, வருத்தம் பசி தாகம் மன துயரம் அங்கே இல்லை, விண்கிரீடம் மாற்றிப்பே விண்ணவர் பாதம் சே. விரும்புறப்பா இந்த அனுபவத்தை, இந்த பாக்கியத்தை எங்க சபை பெருகட்டும், பெறட்டும். விண்ணவர் பாதம் சே. சிலுவையில் அறையுண்டே, சிலுவையில் அறையுண்டே, இனி நான் அல்ல இயேசுவே, சிலுவையில் அறையுண்டே, இனி நான் அல்ல இயேசுவே, அவரின் மகி. சொல்ல, இதுதான் என் லட்சியமே. ஆமே. எனது அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் பார்க்கணும் அவரை, நான் அவரை பார்க்கணும், என் கண்கள் அவரை பார்க்கணும். ஆமே. எனது லட்சியமே பரலோகமே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. உண்மையா கேட்போமா? பரலோகம், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேன், என் இன்ப இயேசுவை, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகம் எங்க சொந்தமே அதுதான். அதை சொந்தமாக்கணும். யோபனுடைய ஏக்கம் அதுதான். இன்னொரு கண் அல்ல, என் கண் பார்க்கணும். அதுக்காக நான் இந்த உத்தமத்துல எந்த கஷ்டத்திலும் யோபு அதுக்கு தான் தன்னை ப்ரிப்பேர் பண்றாரு. ஹல்லேலூயா. அந்த காலத்துல யோபுக்குள் இருக்கிற ஏக்கம் அன்னைக்கு யோபு கிட்ட சொல்லிட்டுலாம் போகல. ஆனா இன்னைக்கு சீஷர்கள்ட்ட போகும்போதே, அவர் போய்கொண்டிருக்கும் போது சீஷர்கள் இப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இனி இவரை பார்க்க முடியாதா, இனி இவரை பார்க்க முடியாதா, இப்படி பார்த்துட்டு இருக்கும் போது இயேசு சொல்றார், பயப்படாத, நான் வருவேன்.
சீக்கிரத்துல உன்னை பார்க்க வருவேன், சீக்கிரத்துல உன்னை கூட்டிட்டு போக வருவேன், சீக்கிரத்துல உன்னை பார்க்க நான் வருவேன். எத்தனை பேர் நம்புறீங்க என்னை அழைத்து செல்ல என் ஆண்டவர் வர போகிறார்? நம்புறவங்க சிலுவையில் அறையுண்டே இனி நான் அல்ல இயேசுவே, சிலுவையில் அறையுண்டே. சீக்கிரமாய் வரப்போகிறார் என் நேசர், சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரின் மகிமையே எனது லட்சியமே, லட்சியம் அவரின் மகிமையே, அவரின் மகிமையே எனது. இன்னைக்கு ஆண்டோடைய வேதனை என்ன தெரியுமா? இந்த நினைவை இன்னைக்கு தேவ பிள்ளைகளிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. ஒரு தேவ பிள்ளை அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, எகிப்திலிருந்து இரத்தத்தால் ஜனத்தை மீட்கும் போது என்ன சொல்லிதான் மீட்பார்னா, நான் உனக்கு கானானை கொடுப்பேன், அப்படிதான் மீட்பார். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. கானானுக்குள்ள நான் உன்னை கூட்டிட்டு போறேன், அப்படிதான் மீட்பார். நான் உனக்கு ஏலிமை காட்டுவேன்னு சொல்லல, நான் உனக்கு ஏலிமலை கூட்டிட்டு போறேன்னு சொல்லல, நான் உனக்கு கானானுக்குள்ள கூட்டிட்டு போறேன், அப்படிதான் மீட்பார். ஆனா கானானுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஏலிம் உனக்கு உண்டு. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, நம்ம ஏலிமை தான் பார்க்கிறோம், ஏலிமை சொந்தமாக்க தான் இன்னைக்கு துடிக்கிறோம். ஏலிம் கிடைக்காது என்று சொல்லவில்லை. உன் போக்கஸ் கானானா இருக்கும்னா, ஆண்ட வேலை ஒரு ஏலிமை கர்த்தர் உனக்காய் வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஜனம் ஏலிமுக்காக இன்னைக்கு கூட்டத்துக்கு எதுக்கு தேடி போறாங்கன்னா, மேக்சிமம் ஏலிமுக்காக. என் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்கு ப்ராஃபஸி வராதா? இன்னைக்கு அதை கேட்கறதுக்கு திரள் கூட்டம். நீ அதை கேட்கறதுக்கு போறதை விட அவரை சொந்தமாக்குறதுக்கு நீ தேடுவாயானா நீ பாக்கியம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த எண்ணமே சபையை விட்டு போய் கொண்டிருக்கிறது. உன்னை சொந்தமானவராய் மாற்றினது அவர் சொந்தமாக்க வரப்போறார் பாரு. அப்ப நீ அதற்கு ஏற்றவனாய் மாறணும். அவர் சொந்தமாக்க வருகிறார், சீக்கிரமாய் வருகிறார். தேசத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு ஒன்றை வெளிப்படுத்துகிறது. இனியும் காலம் செல்லாது. நான் நம்புகிறேன், நம் காலத்திலே நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப ஏன் இன்னும் வரல? ஆமென். அப்ப ஏன் இன்னும் வரல? இப்ப ஆண்டவர்கிட்ட போய் கேட்கலாமா, ஆண்டவரே ஏன் ஆண்டவர் இன்னைக்கு வரல அப்படி கேட்டு ஆண்டவர் ஒரு சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்லுவார், இன்னைக்கு வந்து இதுல பாதியும் வராது மக்களே அப்படின்வார். சரி, நானே கொஸ்டின் கேட்கிறேன், கையெல்லாம் தூக்கண்டா. இப்ப ஆண்டவர் வந்து எத்தனை பேர் போவீங்க? அப்படி சிலருக்குலாம் இப்போதான் இந்த கேள்வி இன்னைக்கே கேட்கணும். இந்த வார்த்தைலாம் சில தீர்மானத்தோட இருக்கிறோம். ஆண்டவர் ஏன் தாமதிக்கிறார்? ஆமென். வருவேன் என்று சொன்னவர் தாமதிச்சதும் அவர் வரமாட்டார் இல்ல, அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் தாமதிக்கிறதுக்கு ரீசன், ஒருவரும் கெட்டு போவது என் பிதாவின் சித்தம் அல்லவே. அப்ப அவரை சொந்தமாக்க துடிக்கிற சபையாய் மாறணும். அவரை சொந்தமாக்குகிறவர்கள் முதல்ல எப்படி அறிந்து கொள்ளணும்னா, அவர் நம்மை சொந்தமாகும்படி அவர் என்ன செய்தார்? இயேசு நம்மை சொந்தமானவர்களாய் மாற்றுவதற்கு அவர் செய்த சில காரியங்கள் தான் நமக்கு தெரிந்த பகுதிகள் தான். ஆனால் அந்த வசனத்தை ஒரு விஷயம் கூட நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்து தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து அவர் என்னெல்லாம் ப்ராசஸ் செய்யறார் பாருங்க. அவர் எப்படிப்பட்டவரை, தேவனுக்கு சமமா இருந்தவர் இந்த அளவுக்கு அவர் இறங்கி வருவதற்கு ரீசன் என்னன்னா, என்னை சொந்தமாக்க, என்னை சொந்தமானவனாய் மாற்றுவதற்கு அவர் சில ஸ்தானத்தை வெறுக்க வேண்டியது இருந்துச்சு. அவர் தம்மை மாற்ற வேண்டியது இருந்துச்சு. அடிமையின் ரூபம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. இது கொடுக்கப்பட்டதில்லை, இது அவர் எடுத்தார். அடிமையின் ரூபம் கொடுத்தார் என்றல்ல, அவர் எடுத்தார். ஏன் ஆண்டவரே இந்த அடிமையின் ரூபத்தை நீங்க எடுக்கிறீங்க? ஏன் ஆண்டவரே உங்களை வெறுமையாக்குறீங்க? ஏன் ஆண்டவரே இப்படி மாறுறீங்கன்னா, அவர் சொல்ல ஒரே வார்த்தை, எனக்கு அவனை சொந்தமா மாற்றணும் அப்படின்றது. இந்த என்னை சொந்தமாய் மாற்றுவதற்காக அவர் இவ்வளவு இறங்கி வர்றது போல, நான் அவருக்கு சொந்தமாய் மாறுவதற்கு நான் சில காரியத்தை செஞ்சுதான் ஆகணும். ஹல்லேலூயா. நான் எதுவும் செய்ய மாட்டேன்,
நான் என் பாட்டுக்கு இருப்பேன், வேணா கர்த்தர் எனக்கு சொந்தமாக அப்படி ஆக்க மாட்டார். என்ன சொந்தமானவனா மாட்ட அவர் இவ்வளவு இறங்கி வரும்போது நான் அவருக்கு சொந்தமாய் மாறுவதற்கு நான் எவ்வளவு மாற வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க ரூத்தின் சரித்திரத்தில் படிக்கும்போது 2வது அதிகாரத்தில் ரூத் போவாஸ் நிலத்துக்கு போவார். அப்பொழுது ரூத் போன நிலை என்பது போர்வையை விரியும் என்று கேட்டுக்கொண்ட அல்ல, கதிர் எங்கேயாவது கிடைக்குமா அப்படி சொல்லிட்டு தான் நகோமிட்ட சொல்லிட்டு போறான். நகோமி அவளை பிளஸ் பண்ணி அனுப்புறா, நீ போமா தயவு கிடைக்குன்னு சொல்லி அனுப்புகிறான். அதே போல போவாஸ் நிலத்துக்கு போறார், கதிர் கிடைக்குது, சந்தோஷத்தோட திரும்பி வருகிறாள். ஆனா 3வது அதிகாரத்துல இப்பொழுது அவளுக்கு நான் சௌக்கியத்தை நான் தேடாது இருப்பேன்னு சொல்லி போவாஸை குறித்த காரியங்களை ரூத்துக்கு சொல்லி கொடுத்து இப்ப ரூத்து போவாஸின் வயல் நிலத்துக்கு 3வது அதிகாரத்தில் போகிறார். இப்பொழுது போவது எதற்காக என்றால் கதிரை வாங்கல்ல, கையை பிடிக்கிறதுக்கு, சொந்தமாக்குறதுக்கு. அவர் உனக்கு நெருங்கின சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லி நகோமி சொன்னதுமே இப்போ ரூத்துக்கு அவரை எப்படியாவது சொந்தமாக்கணும். அப்ப சொந்தமாக்குறதற்காக இரவோட இரவா ரூத் புறப்படும் போது 2வது அதிகாரத்தில் சொல்லாத ஒரு ஆலோசனையை 3வது அதிகாரத்தில் நகோமி ரூத்துக்கு சொல்றாங்க. அது என்ன ஆலோசனைனா 3வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை வாசிங்கள். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு 2வது அதிகாரத்தில் இதை சொன்னாங்களா? நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு போ. இந்த ஆலோசனை எப்பொழுது சொல்லுகிறாள் என்றால் 2வது அதிகாரத்தில் அல்ல. 2வது அதிகாரத்தில் அவள் வயல் நிலத்துக்கு போகும்போது நகோமி இப்படி ஒரு வார்த்தை சொல்லல. அப்ப நான் ஒரு கேள்வி கேட்க, அப்ப 2வது அதிகாரத்தில் குளிக்காமலே போனா? அங்கே குளிச்சுதான் போறா. ஆனா 3வது அதிகாரத்தில் இப்ப போற நோக்கம் வேற. இப்ப போறது கதிரை பொறுக்க அல்ல, கையை பிடிக்க, சொந்தமாக்க. ஆமென். நன்மையை வாங்க நீ எப்படி இருக்கணும்னு பரலோகம் பார்க்கல, ஆனா அவரை பிடிக்கணும்னா நீ இப்படி எல்லாம் மாறணும். எப்படி மாறணும்? குளிக்கணும். குளிக்கிறது எதுக்கு அடையாளம்? உடன்படிக்கைக்கு அடையாளம். ஞானஸ்நானம் எடுக்கணும், எண்ணெய் பூசணும். எண்ணெய் பூசுறது எதுக்கு அடையாளம்? அபிஷேகத்துக்கு அடையாளம். அபிஷேகம் வாங்கணும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவா விட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இது ஒரு சபையின் சட்டம் அல்ல, இது ஒரு சபையின் ஒழுங்கு அல்ல, இது பரலோக நியமம். நீ கையை பிடிக்க போறியா? நீ சுதந்திரிக்க போற, நீ அவரை பிடிக்க. கதிர் பொறுக்கிறதுக்கு நீ குழின்னு சொல்லல, என்ன பூசுன்னு சொல்லல, வஸ்திரத்தை ஒன்னும் சொல்லல. ஆனா நீ கையை பிடிக்க போறேன்னா இதுதான் ப்ராசஸ், இதுதான் ப்ராசஸ். அதனாலதான் யோவான் 3:3 முதல்ல சொல்றார் ஆண்டவர், ஒருவன் மறுபடியும் பிறவ விட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் அப்படின்றார். 3:5 சொல்றார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவ விட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். 2 வசனத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. காண மாட்டான் சொல்றதுக்கும் பிரவேசிக்க மாட்டான் சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டுட்டாலே அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். என்ன நம்பிக்கை? பரலோகம் ஒண்ணு எனக்கா இருக்கிறது என்று. பரலோகம் இருக்கிறது என்று சொல்லுவது அல்ல, அடுத்து அந்த பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கணும். பிரவேசிக்கிறதற்கு தான் அடுத்து ஆண்டவர் சொல்றார், நீ ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கணும். ஞானஸ்நானம் உடன்படிக்கை தேவை, பரலோக அபிஷேகம் தேவை. அது இருந்தாதான் நம்ம பிரவேசிக்க முடியும். நான் இது சொல்லும் போதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் பல இடத்துல சொல்லி இருக்கிறேன். ஆமென். நம்ம எல்லாருக்குமே அமெரிக்கா தேசம் இருக்கிறது தெரியுமா தெரியாதா? எதனால தெரியும்? படிச்சதுனாலயா? பிறந்ததுனால. இந்தியால பிறந்தாலும் நம்ம பிறந்ததுனால அமெரிக்கான்னு ஒரு தேசம் இருக்கிறது தெரியும். இதே போலதான் ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகம் இருக்கிறது தெரியுது. இனி நான் அமெரிக்கா எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சிட்டு நான் போக முடியுமா? போனா என்ன தேவை? முதல்ல உயிர் தேவை. சரி, உயிரை விடுங்க, உயிர் இருக்கட்டு. அடுத்து என்ன தேவை சொல்லுங்க? பாஸ்போர்ட் தேவை. அடுத்து என்ன தேவை? விசா தேவை. அடுத்து என்ன தேவை? டிக்கெட் தேவை, ஃப்ளைட் டிக்கெட் தேவை. இதுதான் இங்க சொல்றாரு. ரட்சிக்கப்பட்டதும் பரலோகம் இருக்கு தெரியுது, ஆனா பிரவேசிக்கணும்னா பாஸ்போர்ட்டை போல உடன்படிக்கை தேவை, விசா போல அபிஷேகம் தேவை, டிக்கெட் போல ரட்சிப்பின் வஸ்திரம் தேவை. இது இல்லாம ஒருவன் பிரவேசிக்க முடியாது.
நான் எத்தனை வருஷம் ஆராதிக்கலாம், எத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கலாம், இந்த உடன்படிக்கை இந்த நீதியின் பாதையில் நான் வராமல் இந்த சத்தத்தை இன்னும் காலத்தை தாமதித்துக் கொண்டிருக்கிற அன்புள்ளமே, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபமா இருக்கிறது. கர்த்தருடைய வருகை பிரவேசிக்கணும்னா இது ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பிரவேசிக்கணும்னா இது ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆமே. 2வது அதிகாரத்தில் ரூத் இந்த ஆலோசனை சொல்லவில்லை, நகோமி இந்த ஆலோசனை சொல்லலையே. 3வது, இப்ப எதுக்குமா வயல் நிலத்துக்கு போற? அவர் சொந்தமாக்க போறியா? அப்ப இதை செய், கொளித்து எண்ணெய் பூசி வஸ்திரத்தை உடுத்தி கொண்டே. இந்த 3 அனுபவம், இது பேசிக். இன்னைக்கு நான் பேச போறது அடுத்து முக்கியமான காரியம். ஆமே. இது பேசிக். இது இல்லாம நீங்க பரலோகம் இருக்குன்னு சொல்லிக்கலாம், பிரவேசிக்க கர்த்தர் அலோ பண்ண மாட்டார். அதனாலதான் யோவான் கிட்டத்துல வந்து சொல்லும் போது, ஞானஸ்நானம் எடுக்கும் போது கர்த்தர் சொல்ற வார்த்தை, யோவான் தடுக்கிறார், ஆண்டவரே நீர் அல்லவா எனக்கு ஞானஸ்நானம் தரணும்னு சொல்லும் போது, ஆமே, இயேசு சொல்லுகிறார், ஆமா, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டியது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. எனக்கென்று சொல்லல, உனக்குன்னு சொல்லல, நமக்கு அப்படின்றார். கர்த்தர் சொல்லி அல்ல காண்பித்தது, கர்த்தர் செய்து காண்பித்திருக்கிறார். இன்னும் உடன்படிக்கை பண்ணாமல் காலத்தை தாமதித்துக் கொண்டிருக்கிற உள்ளமே, ஆமென், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உடன்படிக்கை உங்களை அர்ப்பணியுங்கள். அபிஷேகம் பெறாமல் இருக்கிற தேவ பிள்ளைகள் அபிஷேகத்துக்காய் கதறுங்கள். ஹல்லேலூயா. பிரவேசிக்க விரும்புகிறவர்கள் இதை அனுபவித்துதான் ஆகணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அப்போ அவரை சொந்தமா, அவர் நம்மை சொந்தமானவனாய் மாற்றுறதுக்கு அப்படி இறங்கி வராரு. அப்ப நாம் அவரை சொந்தமாக்க நாம் எவ்வளவு காரியத்தில் மாற வேண்டியது இருக்கிறது. ஆமா, கொலோசியர் 3வது அதிகாரத்தின் 1-2 வசனங்களே அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். கொலோசியர் 3வது அதிகாரம் 1-2 வசனங்கள். தெரிந்த வார்த்தைகள் தான், வாசிக்கலாம். கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை, பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை. அப்ப கிறிஸ்துவுடனே கூட எழுந்தவன், கிறிஸ்துவை சொந்தமாக்க விரும்புகிறவனுடைய தேடல் எதுவா இருக்கணும்னா பூமிக்குரியவைகளை அல்ல. அதுதான் முற்பிதாக்களை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள். அவர்கள் இந்த தேசத்தை நாடுவதை அல்லாமல் அவர்கள் தங்கள் சுய தேசத்தை நாடி, இந்த தேசத்தில் அந்நியரும் பரதை. இன்னைக்கு நம்ம எது விரும்பி கொண்டிருக்கிறோம்? தேவ பிள்ளையை சொந்தமாக்க, தேவனை சொந்தமாக்க விரும்புகிறவர்கள் அவருடைய கிரியையில ரொம்ப கவனமா இருக்கணும். அவர்கள் பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லி 4வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? வாசியுங்கள். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, அவர் வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி வெளிப்படுவதற்கு, மேலானதை நாடுகிறவனிடத்தில் வெளிப்படுகிற ஒரு 4 அனுபவங்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல 5வது வசனத்தை கடைசி சொல்லப்படுகிறது, அழித்து போடுங்கள் என்று. ஆமென். 8வது வசனத்தின் கடைசி சொல்லப்படுகிறது, விட்டு விடுங்கள் என்று. 9வது வசனத்தின் கடைசி சொல்லப்படுகிறது, களைந்து போடுங்கள் என்று. 10வது வசனத்தின் கடைசி சொல்லப்படுகிறது, தரித்து கொண்டிருக்கல. 4 காரியம். மேலானவைகளை நாடுகிறவன் ஒரு சில காரியத்தை அழித்து போடுவான், சில காரியத்தை விட்டு விடணும், சில காரியத்தை களைந்து போடணும். ஆமென். புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும். எதை அழித்து போடணும்? 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அதுக்குன்னு போய் கையை வெட்டிட்டு இருக்காதீங்க. அந்த காரியத்தை செய்கிறதை உங்களை விட்டு அழித்து போடு. இது எல்லாம் இதை களைந்து போடுன்னு சொல்லல, இதை விட்டு விடுன்னு சொல்லல. இது என்ன செஞ்சிடணும்? அழிச்சிடணும். ஆமென். இது எப்படி பாம்புக்குள்ள ஒரு விஷம் ஒரு மனுஷனை இல்லாமல் ஆக்குமோ, அதே போலதான் இந்த பாவ விஷம். இந்த பாவத்தை நீ விட்டுற கூடாது. இதை என்ன பண்ணிடணுமா? அழிச்சிடணும். பாம்பை கொன்னுட்டு அடுத்து என்ன செஞ்சிடணும்? சாப்பிடணுமா? நீங்க இருக்கிறத பார்த்தா நீங்க தாய்லாந்துல இருந்து வந்தது மாதிரியே இருக்கிறீங்க. நாங்களாம் பாம்பை கொன்னுட்டு அடுத்து சாப்பிடுவோம் பசங்க கிரில் வச்சு. பாம்பை கொன்னுட்டு அடுத்த செகண்ட் என்ன செஞ்சிருக்கணும்? எரிச்சிருக்கணும். இது ஒரு தேவ பிள்ளைங்க லைஃப்ல இந்த சுபாவங்கள், ஆமா, இது அழிக்கப்பட்டே ஆகணும். இன்னும் இந்த சுபாவத்துக்குள்ள என் வாழ்க்கை சிக்கி இருக்குமானால் தேவ சமூகத்தில் கதறி, ஆண்டவரே அதை அழிச்சிருங்க ஆண்டவரே. அதை இன்னைக்கு நிறைய பேர் விட்டுறோம், சிலதை களைந்து போடுறோம். ஆனா விட்டதை திரும்ப கையில் எடுத்துடலாம், களைந்து போட்டதை திரும்ப கையில் எடுத்துடலாம். ஆனா இது விடுறதுக்கோ களைந்து போடுறது அல்ல. நீ கிறிஸ்துவை சொந்தமாக்கணும்னா இதை நீ அழிச்சுதான் ஆகணும்.
ஹல்லேலூயா. அழிச்சுதான் ஆகணும். ஆமென். சில காரியங்களை விட்டு விடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். என்ன காரியம்? 8வது வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் வாயில் பிறக்கலாகாது தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாக இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். ஏன் விட்டு விடுங்கள் சொல்றாங்கன்னா, இது அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். மாம்சீகமா இது பிறப்புல இருந்தே உண்டானது. இங்க கோபப்படாத யாராவது இருக்கிறீங்களா அப்படி கேட்டா எத்தனை பேர் கை வைத்தவங்க? இன்னொரு அமைதி. நமக்கு எது வருதோ இல்லையோ, கோபம் நல்லாவே பிறந்த பிள்ளைக்கு கோபம் வருது இல்ல. பால் குடிக்கிற பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் கோபம். எங்க இருந்து தான் இதெல்லாம் படிச்சுட்டு வருதுன்னு தெரியல. ஹல்லேலூயா. கோபம். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒன்னால அழிக்க முடியாது, ஆனா நீ கோபப்படாதபடி பார்த்துக்கோ. பொறாமைகள் அது வராதபடி பார்த்துக்கோ. அதை வந்து விட்டுரு, அதை விட்டுரு. லைஃப்ல வந்து ஓங்க விட்டுறாத. போய் வார்த்தைகள் வந்துடாம ஓங்க விட்டுறாத. இது மாம்சீகமா, இது மாம்சீக, இது வந்து போராட்டம். இதை வந்து இது அழிக்க முடியுமான்னு கேட்டால் இது பலன், இது ரொம்ப, இது ஒரு ரிஸ்க். அதனால ஆண்டவர் அதை விட்டுரு, அதை நீ தொட்டு கூட பார்த்துறாத. சில காரியத்தை களைந்து போடுன்றார். அது எந்த காரியம்? ஒருவருக்கொருவர் போய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனை, அதாவது பழைய சுபாவங்கள், எதை எதை நீ செஞ்சிட்டு இருக்கிறியோ அதெல்லாம் களைந்து போட்டுரு. இந்த பர்த்திமேயு குருடனை இயேசு அவனை அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னதுமே மத்தேயு 10வது அதிகாரம் கடைசியில் இருக்கும். ஆமென். இயேசு நின்று அவனை அழைத்து வாருங்கள் சொன்னது, அவன் செஞ்ச கிரியை என்ன தெரியுமா? அவன் தன் மேல் வஸ்திரங்களை அப்படி களைந்து போட்டுச்சு, அப்படி எரிஞ்சிட்டு புறப்படுறான். இயேசு கிட்ட வருகிறவர்களுக்குள் வெளிப்படுகிற ஒரு பெரிய சுபாவம் தான், பழையவைகளை களைந்து போடுவார்கள், புதிய மனுஷனை தரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. இன்னும் களைந்து போடாம ஏதாவது இருக்கும்னா அந்த பழைய வாழ்க்கை அப்படி களைந்து போடுங்க, புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். சொந்தமாக்க என் ஆண்டவர் வரப்போகிறார். சொந்தமாக்க வர, அப்ப சொந்தமாக்க விரும்புகிறவர்கள் அவர்கள் செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது. இன்றைக்கு நான் ஒரு முக்கியமான காரியத்தை, நேரம் ரொம்ப போகிறது, வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அவர் சொந்தமாக்க வரும்போது நம்மிடத்தில் ஒரு காரியம் ரொம்ப இருக்கணும். அது என்ன காரியம்னா, நம்ம மேல அவருடைய பிரியம் கண்டிப்பா இருக்கணும். இந்த பிரியம் ஆரம்பத்தில் நம்ம மேல இருந்த அதே பிரியம் சொந்தமாக்க வரும்போதும் இருக்கணும். அதனாலதான் பாருங்க, கானான் தேசத்தை சுதந்தரிக்க சமீபித்து வந்த பிறகு வேவு பார்த்துட்டு வராங்க 12 பேர். அதுல 10 பேர் வந்து துர்ச்செய்தியை பரப்பினதும் யோசுவாவும் காலேபும் எழும்பி மார்பில் அடித்து கொண்டு அவர்கள் சொல்லுகிற வார்த்தையே, நமக்கு தான் பலன் இருக்குதுல்ல, நம்ம தான் இவ்வளோ ஜெயிச்சிட்டோம்ல, அதனால எப்படியாவது இதை ஜெயிச்சிடலாம், இப்படி சொல்லல. ஆமா, அவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தார்னா. அதன் அர்த்தம் என்ன? அப்ப இதுவரை பிரியமா இல்லையா ஆண்டவர்? எஸ், பிரியமா இருக்கிறார். என் மேல் ஆரம்பத்தில் அவர் பிரியம் இருந்தது போல கடைசி வரையிலும் அந்த பிரியம் இருக்கோனா நிச்சயமா நான் சொந்தமாக்கி கொள்வேன். அவர் பிரியம் என் மேல இருந்துட்டே இருக்கணும். ஏனோக்கை குறித்து எபிரேயர் 11வது அதிகாரத்தின் 5வது வசனத்தில் ஒரு வார்த்தை, காலையில் என்னோடு ரொம்ப பேசின வார்த்தை இது. 5வது வசனத்தை வாசியுங்கள். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே தேவன் அவனை எடுத்துக்கொண்டான், அவனை சொந்தமாக்கி கொண்டதனால அவன் காணப்படாமல் போனான். தேவனுக்கு பிரியமானவன், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படிதான் அவனை எடுக்கிறான்? இவன் பிரியமானவன். யோசுவா காலை பதில் சொல்ற, அவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார்னா, பாவத்திலிருந்து நம்மை அவர் பிரியமாய் தான் தெரிந்தெடுத்தார். ஆனா இனி வரும்போது இன்னும் நான் பாவத்தில் இருப்பேன், அதனால என்ன பிரியமா, நோ, இனி நான் பரிசுத்தமா இருந்தா பிரியமா இருந்து எடுப்பார். நான் இந்த வார்த்தை எழுதும் போது இப்படி எழுதினேன், தெரிந்து கொள்ளும் போது அவருக்கு நம்மேல் இருந்த பிரியம் சொந்தமாக்க வரும்போதும் இருக்கணும். ஆமென். தெரிந்து கொள்ளும் போது நம்மேல் அவர் பிரியம் வச்சார்ல, இந்த பிரியம் அவர் சொந்தமாக்க வரும்போதும் இருக்கும். அப்படி இருக்குமானால் நிச்சயம் அவரை சொந்தமாய் பார்ப்போம். ஹல்லேலூயா. அவரை சொந்தமாய். அதனால அந்த தேகத்தில் வாழுகிற நாட்கள்ல ஒரு தேவ பிள்ளை எதுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும்? அவருக்கு பிரியமாய், அவருக்கு பிரியமாய். பவுல் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தின் 9வது வசனத்துல சொல்றார், அது நிமித்தமே நான் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களா இருக்க நாடுகிறோம். அவருக்கு பிரியமா இருக்க நாடுகிறேன். ஏன் அப்படி நாடுகிறேன் என்றால் 8வது வசனத்துல சொல்றார், இந்த தேகத்தை விட்டு அவரிடத்தில் குடி போகும். ஆமே, அதுக்காக நான் விரும்பிட்டு இருக்கிறேன்.
அவர்கிட்ட குடி போகணும்னா நான் அவருக்கு பிரியமா இந்த தேகத்தில் வாழணும். வாழுகிற நாட்கள் கொஞ்சமானாலும் பிரியமாய் வாழுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏசாயால சொல்லுகிறார், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான். எது அவருக்கு பிரியம்? அவர் கடைசி வரை என் மேல பிரியமா இருக்கணும்னா என்கிட்ட வெளிப்பட வேண்டிய காரியங்கள் பல காரியங்கள் இருந்தாலும் இன்றைக்கு பிரதானமாய் கர்த்தர் பேசும்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் அதிகம் உணர்த்தினார். அந்த வார்த்தையை நான் முன்வைக்கிறேன். யோவான் 6வது அதிகாரம். ஆமென். வேகமாய் இந்த வார்த்தைக்குள் போகலாம். யோவான் 6வது அதிகாரம் அதனுடைய 39வது வசனத்தை வாசிங்கள். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு அழகான வார்த்தை. பிதாவுக்கு எது ரொம்ப பிரியம் தெரியுமா? கடைசி நாளில் அவர் வரும்போது எது அவர் ரொம்ப பிரியமா பார்ப்பார்னா, இயேசு சொல்றார், அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என் பிதாவின் பிரியமா இருக்கிறது. ஆமா, இது ஒரு மொழிபெயர்ப்பில் பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் பிதாவின் பிரியம். ஆண்டவர் அதுதான் பார்க்கிறார். உன்கிட்ட தந்ததை நீ எப்படி வச்சிருக்கிற? உன்கிட்ட கர்த்தர் தந்ததை நீங்கள் எப்படி வைத்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் தைரியமாய் சொல்ல முடியும், என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி பூமிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, இன்னைக்கு என் கையில் இருக்கிறது அத்தனையும் நான் எடுத்ததல்ல, கர்த்தர் கொடுத்ததுன்னு சொல்றவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எதையும் நாம் எடுக்கவில்லை, கர்த்தர் கொடுத்தார். அது ஒரு சம்பாத்தியமா நாம் எடுத்ததல்ல, கர்த்தர் கொடுத்தது. குடும்பமா நாம் எடுத்ததல்ல, கர்த்தர் கொடுத்தது. பிள்ளைகளா நாம் எடுத்ததல்ல, கர்த்தர் கொடுத்தது. மனைவியா நாம் எடுத்ததல்ல. சொல்ல மாட்டீங்க பாத்தீங்களா? ஆமென். சிலர் யோசிக்கிற, கர்த்தர் இப்படியா எடுத்து தரணும். ஆமென். புருஷர்கள் நாம் எடுத்ததல்ல, நீங்களும் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் கொடுத்தது. ரட்சிப்பு நாம் எடுத்ததல்ல, கர்த்தர் கொடுத்தது. அவரோடு உடன்படிக்கை பண்ணோம்ல, இது நாம எடுத்ததல்ல, கர்த்தர் எடுக்க வச்சது. அபிஷேகம் நாம் எடுத்ததல்ல, கர்த்தர் கொடுத்தது. கிருபை வரங்கள் நாம் எடுத்ததல்ல, கர்த்தர் கொடுத்தது. இன்னைக்கு செய்கிற ஊழியம் நாம் எடுத்ததல்ல, கர்த்தர் கொடுத்தது. இந்த சபை நாம் எடுத்ததல்ல, கர்த்தர் கொடுத்தது. ஆண்டவர் சொல்றார், அவர் எனக்கு தந்தவைகள் ஒன்றையும் நான் இழந்து போகாமல். அப்ப இந்த வார்த்தையில பேசும்போதே நடுங்குகிறேன். எனக்கு தந்ததுல நான் ஒன்னை இழந்து நின்ற கூடாது. என் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நான் கவனிக்கணும், என் குடும்ப வாழ்க்கையில நான் கவனிக்கணும். என்னென்ன கர்த்தர் தந்தாரோ ஒவ்வொன்றையும் கணக்கு கேட்க ஆண்டவர் வரப்போகிறார். அவர் வரும்போது தந்ததுல ஒன்றையும் இழந்துடக்கூடாது. எனவேதான் சத்துருக்கள் வந்து தாவீதினுடைய எல்லாவற்றையும் பிடித்துட்டு தாவீது இல்லாத தருணத்தை பார்த்து பிடித்துட்டு போனதும் தாவீது இப்போ தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கேட்கிற, ஆண்டவரே நான் அதை பின்தொடரலாமா, நான் அதை பிடித்துக் கொள்வேனா, நான் திருப்புவேனான்னு கேட்டதும் ஆண்டவர் இம்மிடியேட்டா சொல்ற, நீ போ அப்படின்றார். நீ போ, நீ அதை திருப்புவாய், சகலத்தை நீ திருப்பிக் கொள்வாய் அப்படின்றார். உன் கையில நான் தந்தது சத்துரு கையில் இருந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. உன் கையில நான் தந்தது, ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை கொண்டு வந்து நிறுத்தினதும் கர்த்தர் சொன்ன முதல் வார்த்தையே, நீ சாப்பிட்டுட்டு சும்மா படுத்துக்க அப்படி இல்லை, இதை பண்படுத்தவும் இதை பாதுகாக்கவும் உன் கையில தந்திருக்கிறேன் அப்படின்னார். ஒவ்வொன்றை குறித்து கர்த்தர் கணக்கு கேட்பார். குடும்பத்தை குறித்து கர்த்தர் கணக்கு கேட்பார். பிள்ளைகளை குறித்து கர்த்தர் கணக்கு கேட்பார். உங்களுக்கு தந்த கிருபை வரங்களை குறித்து கேட்பார். ஊழியத்தை குறித்து கேட்பார். ஹல்லேலூயா. என்னென்ன கர்த்தரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோமோ அத்தனை கர்த்தர் கணக்கு கேட்பார். நம்புறவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கர்த்தர் தந்தது எந்த நிலையில் இருக்கிறது? கர்த்தர் தந்த ரட்சிப்பு எனக்கு எந்த நிலையில் இருக்கிறது? கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கை அதுல குறை வராம இருக்குதா? அந்த உடன்படிக்கை மீறாம இருக்கிறோமா? கர்த்தர் தந்த அபிஷேகத்தை அவித்து போடாமல் இருக்கிறோமா? கர்த்தர் தந்த கிருபை வரங்களை இழக்காம இருக்கிறோமா? ஹல்லேலூயா. பூமிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் தந்த குடும்பம் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறதா? ஹல்லேலூயா. பிள்ளைங்க உங்க கூட இருக்கிறாங்களா? இன்னைக்கு ஏதாவது இழந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த செய்தியிலே நீங்கள் கதற தொடங்குங்கள். அவர் வரப்போகிறார். ஆண்டவரே நீர் வரும்போது நான் ஒன்றை இழந்து நின்ற கூடாதப்பா, நான் எல்லாவற்றையும் உமக்கு முன்பாய் நிறுத்தணும். இது தேவ பிரியம். ஆமென்.
ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நான் முன் வைத்து நான் இந்த காரியத்தை வேகமாய் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 15வது அதிகாரத்திலே ஆண்டவர் பல உவமைகளை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். காணாமற் போன ஆட்டை குறித்து சொல்லுகிறார், அதன் பிறகு காணாமற் போன காசை குறித்து சொல்லுகிறார், அதன் பிறகு கைவிட்டு போன இளையகுமாரை குறித்து சொல்லுகிறார். இந்த சம்பவங்களை கர்த்தர் அந்த இடத்துல சொல்லுவதற்கு வேறொரு நோக்கம் உண்டு. கெட்டு போகிறவன் ரட்சிக்கப்படும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அப்ப ரட்சிக்கப்படுகிறதை குறித்து தான் அங்கே சொல்லப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு இந்த செய்திக்கு ஏற்றார் போல கர்த்தருடைய ஆவியானவர் அதிலே அந்த காணாமல் போன வெள்ளிக்காசை குறித்து கர்த்தர் தியானிக்க வைத்ததை நான் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். லூக்கா 15வது அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்களை நான் வாசிக்க கேட்கலாம். எல்லாரும் இதை கவனிங்க. லூக்கா 15:8-9. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ. கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள். கண்டுபிடித்த பிறகுதான் அவளுக்கு சந்தோஷமே. இவ்வளவு வேகமா 10ல் 9 காணல, 1 தான் இருக்குங்கிறது வேற. 10ல் எத்தனை தான் காணல? 1 தான் காணல. மீதி எத்தனை இருக்கு? 9 பெருசா 1 பெருசா? 9 பெருசா 1 பெருசா? அப்போ 9 இருக்கும்போது 1 காணாம போனாலும், ஆனா இவ அப்படி விடல. இவளுக்கு அந்த 1 கண்டிப்பா தேவை. ஏன் இந்த 1 தேவைன்னா, இந்த 10 வெள்ளிக்காசு ஒரு ஸ்திரீயின் இடத்தில் இருக்கிறது என்றால் அவள் நியமிக்கப்பட்டவள். யாருக்காக? ஒரு மணவாளனுக்காக நியமிக்கப்பட்டவள். யூதருடைய கலாச்சாரத்தில் ஒன்று என்று சொல்லுகிறார்கள், எனக்கு அது சரியாய் தெரியல. ஆனால் அவர்கள் என்னன்னா, நியமிக்கப்பட்ட ஒரு விவாகத்துக்கு நியமிக்கப்பட்ட அவள் கையில் ஒரு 10 வெள்ளிக்காசு கொடுத்துட்டு அந்த மணவாளன் போவார். யூதருடைய வழக்கத்தின்படி அவன் மணவாளன் எப்போ வருவார்னு தெரியாது. நமக்கு தெரியும், காடெல்லாம் அடிச்சு இந்த நாள் தான் மணவாளன் வருவார், அதை தாண்டி வந்தால் கைப்பிடிக்க மாட்டான். ஆனால் அங்கே அப்படி கிடையாது, காடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எந்த டைம் வருவார், எப்போ வருவார், ஒரு வேளை அடுத்த நாளே வருவார், இல்லை ஒரு வருஷம் தாண்டி தான். ஆனால் நியமிக்கப்பட்ட பிறகு அவர் வருகிற காலம் தெரியாது. ஆனால் அவர் வரும்போது இந்த ஸ்திரீ என்ன செய்யணும்னா, இந்த 10 வெள்ளிக்காசையும் கரெக்டாக கவுண்ட் பண்ணி அவர் கையில் கொடுக்கணும். அந்த 10 வெள்ளிக்காசில் 1 மிஸ் ஆனாலும் அவர் சொந்தமாக்காமல் போகலாம். 9 தான் கையில் இருக்குதுல்ல, அப்புறம் ஏன் இந்த 1க்காக நீ இவ்வளோ தேடுற? அவள்கிட்ட கேட்ட ஒரே வார்த்தை சொல்லுவா, உங்களுக்கு இந்த 1 பெரிய விஷயம் தெரியாது, ஆனால் எனக்கு இந்த 1 இல்லைன்னா அவரை சொந்தமாக்க முடியாது. அவர் தந்தது இது, அவர் தந்தது இது. அவர் தந்ததில் நான் ஒன்றையும் இழந்து போயிடக்கூடாது. நான் எதுக்கு இந்த 1 பத்திரமா தேடிட்டு இருக்கிறேன்னா, இவ்வளோ கவனமா தேடுறேன்னா, ஹல்லேலூயா, எனக்கு இந்த காயின் இருந்தால் தான் எனக்கு அவரை சொந்தமாக்க முடியும். அவர் பார்க்கும்போது அவர் கையில் நான் இந்த 10 வெள்ளிக்காசை எண்ணி கொடுக்கணும். அதனால தான் அவள் வேற எந்த வேலையும் செய்யாமல், அவளுக்கு இப்போ சந்தோஷமும் இல்லை. எதன் பிறகுதான் அவள் சந்தோஷப்படுகிறாள்னா, அந்த காயின் கிடைச்ச பிறகு. 9 இருக்கும்போது இல்லாத சந்தோஷம் உனக்கு இந்த 1ல் எப்படிப்பா வந்துச்சு? அவளுக்கு சொல்லுவா, எனக்கு இப்போதான் சந்தோஷம். என்ன சந்தோஷம்? ஆமென், நேசர் வரும்போது, ஆத்தும நேசர் வரும்போது நான் பயப்பட தேவையில்லை. காரணம், தந்தது அப்படியே வைத்திருக்கிறேன். நான் நினைக்கிறேன், ஒவ்வொரு நாளும் அந்த காசை எண்ணி பார்த்துருப்பா. ஒரு நாள் பார்க்கிறா, இல்ல, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தேவன் தந்த அநேக காரியங்கள் காணாமல் போய்விட்டது. அநேக காரியங்கள் கைவிட்டு போய்விட்டது. அநேக காரியங்கள் மறைந்து போய்விட்டது. அன்பு தேவ பிள்ளை, இந்த செய்தியை கேட்கிற யாராவது அப்படி காணாமல் போன நிலையில, இழந்த நிலையில நீங்கள் கேட்பீர்களானா, ஆமே, இந்த கூட்டம் முடியும் போது நீங்கள் ஜெபித்து இங்கிருந்து புறப்படும் போது நம்பிக்கையோட புறப்படுங்க. நீங்கள் இழந்த அத்தனையும் சகலத்தை கர்த்தர் திருப்பிக் கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமே, என் கையில தந்தது ஒன்றை நான் இழந்துடக்கூடாது. இவள் அதற்காக என்ன செய்கிறார் என்றால் 3 காரியங்களை செய்கிறார். ஆமை, என்ன காரியம்னா, ஒன்று அவள் தேட தொடங்குகிறார். தேடும் போது அவள் என்ன செய்கிறார்? வேதத்தில் வாசித்தோம், விளக்கை கொளுத்தி, ஆமன், வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிறார். 3 அனுபவத்தை நான் இங்கிருந்து சொல்ல விரும்புகிறேன். இவள் இப்பொழுது இதை கண்டுபிடிக்கிறதற்கு இவளிடத்தில் வெளிப்பட்ட 3 அனுபவம். ஒன்று, அவளுக்குள்ளே உணர்வு நஷ்டப்படவில்லை.
உணர்வு நஷ்டப்படல. 2, அவள் வீட்டில் விளக்கை ஏற்றுகிறாள். 3, அவள் வீட்டை பெருக்கினாள். இந்த 3 அனுபவமும் ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில் நஷ்டப்படவே கூடாது. 1 உணர்வு, 2 விளக்கு, 3 வீடு. ஆமாம், உணர்வு, விளக்கு, வீடு. உணர்வு என்னைக்குமே இருக்கணும், விளக்கு எப்பவுமே எரியணும், வீட்டு எப்பவுமே பெருக்கணும். ஆமென். ஸ்திரீகளே, சாரி சகோதரர்களே, இல்லை நீங்க இருக்கிறத பார்த்து எல்லாம் இப்போ அதுவும் கிடையாது, எல்லாம் மிஷின்ல போட்டு செட் பண்ணி விட்டா வீட்டை பெருக்க இல்லை. ஆமாம், உணர்வு, விளக்கு, வீடு. இவள் இவ்வளோ வேகமாய் தேடுவதற்கு ரீசன் என்ன தெரியுமா? இவளுக்குள்ள இந்த உணர்வு நஷ்டப்படல. என்ன உணர்வு? என் மணவாளன் வரப்போகிறான்ங்கிற உணர்வு. அவர் வரும்போது இந்த 10 இருக்கணுங்கிற உணர்வு. இந்த உணர்வு நஷ்டப்படாததுனால அவளுக்கு ஒன்று மிஸ் ஆனதும் தேட தொடங்குறா. ஒன்று மிஸ் ஆனது தேட தொடங்குறா. இன்னைக்கு ஏன் நமக்கு தேவனுக்காய் வாழுகிற அந்த அந்த விருப்பம் வரமாட்டேங்குதுன்னா, நமக்குள்ள என்ன இல்லை தெரியுமா? இன்னைக்கு இந்த உணர்வு இல்லை. பைபிள் சொல்லுகிறது, சங்கீதத்தில் 14வது சங்கீதம் 2வது வசனம், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க. இந்த வசனத்தை நான் இந்த செய்தியோட சேர்த்து சொல்றேன். உணர்வு இருக்கும்னா நான் தேட தொடங்கிடுவேன். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இந்த காசை நான் எண்ணி பார்ப்பேன். ஒவ்வொரு நாளும் இந்த காசை குறித்து நான் கவனமா இருப்பேன். ஒவ்வொரு நாளும் என் குடும்பத்தை குறித்து நான் கவனமா இருப்பேன். ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகளை குறித்து நான் கவனமா இருப்பேன். ஒவ்வொரு நாளும் என் ரட்சிப்பை குறித்து கவனமா இருப்பேன். ஒவ்வொரு நாளும் என் உடன்படிக்கை குறித்து கவனமா இருப்பேன். ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தை குறித்து கவனமா இருப்பேன். ஒவ்வொரு நாளும் என் பரிசுத்த வாழ்க்கை குறித்து கவனமா இருப்பேன். இவளுக்கு இந்த உணர்வு இருந்ததுனால ஒன்னு மிஸ் ஆனதும் அவளுக்கு தாங்க முடியல. ஒருவேளை இந்த உணர்வு இல்லை என்றால் ஒண்ணுதானே போச்சு, பாப்போம் மணவாளன் எப்போதான் வரப்போகிறார், அந்த டைம் பார்த்துக்கலாம், விட்டுருந்துருப்பா. இல்லை இல்லை இல்லை, அவளுக்கு அடுத்த சந்தோஷம் வரணும்னாலே இந்த ஒண்ணு கிடைச்சே ஆகணும். உணர்வு இல்லாத இருதயம் நம்முடைய இருதயத்தை இருள பண்ணி கொண்டிருக்கும். ஆமென். உணர்வு இன்னைக்கு நிறைய பேர், இன்னைக்கு சத்துரு சபையில செய்கிற மிகப்பெரிய ஒரு காரியம் தான், உணர்வை எடுத்துட்டான். தேவனை குறித்து உணர்வு இல்லை, தேவனுடைய வருகை குறித்து உணர்வு இல்லை, தேசத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து உணர்வு இல்லை. யுத்தங்கள் நடக்கிறது, எத்தனை பேர் பார்த்து பரிதாபப்படுறோம், ஆனா எத்தனை பேர் உணர்வடைகிறோம், கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார் என்று. அவருடைய வருகைக்காக உணர்வு. சரி, நான் ஆயத்தப்படணுமே. சரி, ஆயத்தப்படுறதுக்கு முன்னாடி என் கையில கர்த்தர் தந்ததெல்லாம் என் கையில இருக்கு. இந்த உணர்வு இன்னைக்கு சபைக்குள் இல்லையே. இந்த உணர்வு இன்னைக்கு சபைக்குள் இல்லையே. ஆமா, இவளுக்குள் இந்த உணர்வு என்ன செய்ய வச்சதுன்னா, அந்த காணாமல் போனதை தேட வைக்குது. அவர் வரும்போது நான் எண்ணி கொடுக்கணும். அவர் வரும்போது நான் எண்ணி கொடுக்கணும். இன்னைக்கு உணர்வு இல்லைங்கிறத நான் எப்படி அறிந்து கொள்வேன்? 2 காரியம். 1, ரோமர் 1வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்திலே ஆமென் பவுல் எழுதுகிறார், வாசிங்கள். தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம். அப்ப உணர்வில்லாதவர்களை எப்படி அறிந்து கொள்ளலாம்னா, சிம்பிளா ஆண்டவர் தெளிவா எழுதிட்டார். தேவன் என்று தெரிந்தும் தேவனை தான் ஆராதிக்கிற கூட்டமா இருந்தும் அவங்க வாயில அவருக்கான மகிமையும் வராது, அவரை ஸ்தோத்திரிக்கிற ஸ்தோத்திரமும் வராது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, என்னால அவரை துதிக்க முடியாது. இன்னைக்கு என்னால துதிக்க முடியல. அப்படி நான் இருக்கிறேனாலே எனக்குள்ள எது நஷ்டமாயிட்டு தெரியுமா? தேவன் மேல உள்ள உணர்வு. எனக்கு ஸ்தோத்திரம் பண்ண முடியல, எனக்கு பாடி ஆராதிக்க முடியல, தேவ சமூகத்தில் உட்கார்ந்தா எனக்கு எல்லாரும் கூட சேர்ந்து நல்லா துதிக்க முடியல. அப்படி வேற எதையோ சிந்திக்கிறேன், வேற எதையோ யோசிக்கிறேன், என் சிந்தனை அப்படி என்ன வீணாக்கிட்டே இருக்குதுன்றா பைபிள் சொல்லுகிறது. உணர்வில்லாதவர்கள். உணர்வு நஷ்டப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா வாழ்க்கையில இருள் வந்துட்டே இருக்கும். உணர்வு நஷ்டப்பட நம்ம லைஃப்பை விட்டு நிறைய விஷயங்கள் காணாமல் போயிட்டே இருக்கும். இன்னைக்கு தேசத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்தாலே தெரியுதுலாங்க. ஆமே, 12ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பிள்ளைக்கு நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். கடந்த வாரத்தில் அதை செய்தவன் எவ்வளவு உணர்வு இல்லாம செய்திருக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேசத்தில் ஜனங்களுக்குள்ள ஒரு உணர்வு இல்லை. சரி, தேசத்தில் தேவனை அறியாதவர்களுக்குள்ள உணர்வு இல்லைன்னா தேவனை அறிந்தவர்களுக்குள்ள உணர்வு இல்லை. இன்னைக்கு ஈஸியா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, ஈஸியா டிவோர்ஸ் வாங்கிட்டு போறாங்க, ஈஸியா எல்லா பாவத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம். உணர்வு இல்லாது இருக்கிறவனை கர்த்தர் என்ன செஞ்சிருவார் தெரியுமா? தீமைக்கு ஒப்பு கொடுத்துருவார்.
அதுதான் ரோமர் 1வது அதிகாரத்தின் 28 29 வசனத்துல சொல்லுகிறார், வாசிங்கள். தேவனை அறியும் அறிவை பற்றிக் கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியா தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை நல்ல கேடான சிந்தைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தாராம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, உணர்வில்லாதவர் 31வது வசனம், உணர்வில்லாதவர்களுமாய் உணர்வில்லைனாலே அடுத்து உடன்படிக்கை மீறுவேன், சுபாவத்தில் அன்பு வராது, இணங்க மாட்டேன், இரக்கம் இல்லாதவர்களா மாறிடுவேன். ஆமே. இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ள இப்படிப்பட்ட சூழல்களை தான் சத்துரு விதைச்சிட்டு இருக்கிறான். உணர்வை நஷ்டப்படுத்தி குடும்பத்துக்குள்ள இருக்கிற உடன்படிக்கை மீற வச்சு சுபாவ அன்பை இல்லாம ஆக்கி, ஆமா, இணங்க விடாம இரக்கம் இல்லாதவனா இன்னைக்கு சத்துரு இப்படிப்பட்ட விதையை தான் இன்னைக்கு விதைச்சிட்டு இருக்கிறா. சபையே, அவன் விழித்தெழும்புங்கள். எந்த குடும்பத்தில் ஒரு பிரிவினை ஆவி செயல்படாமல் கர்த்தர் தடுத்து நிறுத்துவாராக. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உணர்வு நஷ்டமாக ஆக என் வாழ்க்கையில என்னெல்லாம நடக்கும். உணர்வு இல்லாதவர்களால் துதிக்க முடியாது. என்னால எனக்கு துதிக்க முடியலன்னா நான் ஃபீல் பண்ணணும். கூட்டத்தோட இருந்து என்னால ஆராதிக்க முடியல, கைத்தட்டி பாட முடியல, எனக்கு தேவனை இயேசுவேன்னு சொல்ல முடியலன்னா என் நெஞ்சலம் படபடுகணும். கூப்பிடணும், ஆண்டவர், ஆண்டவரே எனக்கு விடுதலை தாரும், விடுதலை தாரும். கர்த்தர் இரட்சிப்பின் சந்தோஷத்தை நம் வாழ்க்கையில அனுதினம் வைத்திருப்பாராக. அல்லேலூயா. இந்த உணர்வு நஷ்டமாக, கடந்த வாரத்தில் கூட செய்தி கேட்டோமே சவுலை குறித்து. உணர்வு நஷ்டமாயிடுச்சுன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு என்னால கீழ்ப்படிய முடியாது. உணர்வு நஷ்டமாயிடுச்சுன்னா அவன் ஆரம்பத்திலிருந்து அந்த அந்த பக்தி வைராக்கியம் எனக்குள்ள இருக்காது. சவுலுக்குள்ள பெரிய அடியே இந்த உணர்வு இல்லாம போனது. தாவீதுக்குடைய ஜெயமே அந்த உணர்வுல இருந்ததுனால. தான் ஒரு தவறு செய்து அது உணர்த்தப்பட்டதும் தேவ சமூகத்தில் போய் கதறுகிறார், இரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே. அந்த உணர்வு தாவீதை, விழுந்து போன தாவீதை திரும்ப கர்த்தர் எடுப்பித்து நிறுத்தினார். உணர்வு உள்ளவன் தான் தேடத் தொடங்குவான், தேடத் தொடங்குவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த உணர்வு வேணும். தேசத்தில் உணர்வு வேணும், ஜனத்துக்குள்ள உணர்வு வேணும், சபைக்குள்ள உணர்வு வேணும். தாவீதினுடைய அழகான ஜெபம் 119:34, எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே, உணர்வை தாரும் ஆண்டவரே. இரண்டாவது, நான் வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். இரண்டாவது, அவள் செய்த காரியம் விளக்கை கொளுத்தினாள். லூக்கா 15:8 சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி, விளக்கை கொளுத்தி. ஆமென். ஒரு தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில விளக்கு எரியாமல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா சிலது காணாம போயிட்டு தான் இருக்கும். இவள் விளக்க கொளுத்தாத வரைக்கும் இவளால அந்த காசை கண்டுபிடிக்க முடியாது. என் லைஃப்ல இழந்ததை நான் திருப்பணும்னு யாராவது விரும்புறீங்கன்னா உங்க வாழ்க்கையில விளக்கு எரியணும். என்ன விளக்கு? நீதிமொழிகள் 6:23, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். எல்லாரும் உங்க கையில இந்த வேதத்தை நல்லா உயர்த்தி, இந்த விளக்கை நல்லா உயர்த்தி, கர்த்தர் தந்த இந்த விளக்குக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. இப்ப என் கேள்வி, இந்த விளக்கு உங்க வீட்டுல எரியுதா இல்ல விளக்காவே இருக்கா? இன்னைக்கு நிறைய வீட்டுல விளக்கு இருக்கு. பெட்ல ஒரு விளக்கு இருக்கு, ஹாலில் ஒரு விளக்கு இருக்கு, கார்ல ஒரு விளக்கு இருக்கு, பைக்ல ஒரு விளக்கு இருக்கு, பாக்கெட்லயும் ஒரு விளக்கு இருக்கு. விளக்கு இருக்கு. ஆனா அவ செஞ்சது என்ன தெரியுமா? விளக்கு வைக்கல, விளக்க கொளுத்துறா. விளக்க கொளுத்துறா. விளக்கு கொளுத்தாத வரைக்கும் காணாம போனது காணாம போனது. என் வாழ்க்கையில இந்த விளக்கு மூடி இருக்கு வரையிலும், அணைந்து இருக்கு வரையிலும் நிறைய காரியங்கள் நஷ்டப்பட்டுட்டே இருக்கும். ஒருவேளை இந்த விளக்கு அவ லைஃப்ல எரிந்து கொண்டே இருக்குமானால் இந்த ஒண்ணு மிஸ் ஆனது அப்பவே கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப இவ தேட வேண்டியதாயிட்டு, நிறைய தேட வேண்டியதாயிட்டு, தேடிதான் அவ கண்டுபிடிக்க வேண்டியதாயிட்டு. ஏன் இவ்வளவு நேரம் நீ தேடுறனா? இவ்வளவு நேரம் விளக்கு இல்ல, விளக்க கொளுத்தின பிறகுதான் அவ தேடுறா. அவ விளக்கு கொளுத்தாத வரைக்கும் அந்த காயின் அவளுக்கு கிடைக்காது. என் வாழ்க்கையில் இந்த விளக்கு எரியாத வரைக்கும், இந்த விளக்கு சும்மா இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த விளக்கு என் வாழ்க்கையில எரியணும். இதுதான் இருள எனக்கு வெளிச்சத்தை தரும். இந்த விளக்கு தான் என்னை சரியான பாதையில நடத்தி கொண்டே இருக்கும். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதுல இன்னொரு சத்தியம் என்னவென்றால், இவள் விளக்க கொளுத்துறது எதை பார்த்தா?
ஹலோ, நீங்க அந்த வீட்டில் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நான் வசனத்திலிருந்து கேட்கிறேன். இந்த விளக்க கொளுத்துனது அவ கண்ணுக்கு எது தெரிஞ்சு? வெளிச்சமா? அப்பா என்ன ஒரு வெளிச்சம்! விளக்கு கொளுத்துனா நான் நினைச்சு இருட்டு தான் வரும்ட்டேன். ஓ, வெளிச்சம் வந்துச்சான். வெளிச்சம், எஸ் வெளிச்சம். சரி, அந்த வெளிச்சத்தில் அவ கண்ணில் ஃபர்ஸ்ட் என்ன பட்டுச்சு? வாரியலா? எதுக்காக வாரியல் எடுத்தா? அப்ப அந்த வெளிச்சம் வந்ததும் அவ வீட்டில் என்ன தெரியுது? தூசி தெரியுது. இந்த தூசி எப்படி வந்து? இந்த தூசி வந்ததுனால என்ன நடந்துச்சு தெரியுமா? அவளுக்கு அந்த காசை உடனே கண்டுபிடிக்க முடியல. கொஞ்சம் டைம் ஆகுது. இந்த தூசி இவ்வளவு பெருகுவதற்கு ரீசன் என்ன? இந்த விளக்கு இன்னும் எரியல. இது டெய்லி எரிஞ்சுனா இந்த தூசி இவ்வளவு வந்திருக்குமா? இந்த விளக்கு டெய்லி எரிஞ்சா இந்த தூசி இவ்வளவு வந்திருக்குமா? அப்படி இவ்வளவு தூசி டெய்லி அந்த விளக்கு எரிஞ்சா தூசி வந்திருக்காது. அப்படி தூசி வராம இருந்தா அந்த காயின் விழுந்த உடனே தெரியுமா தெரியாதா? தெரியும். இன்னைக்கும் ஏன் அநேகருக்கு இழந்ததை திருப்ப முடியலைன்னா, இந்த விளக்கு எரியல. அது மட்டுமல்ல, இந்த விளக்கு எரியாததுனால நிறைய குப்பை வீட்டை தட்டி இருக்கு. குப்பை வீட்டில் நிறைஞ்சு இருக்குது. இன்னைக்கு அந்த குப்பை மாறாம காயின் உன் கைக்கு வராது. அதுக்கு செய்ய வேண்டியது ஒண்ணுதான். விளக்க கொளுத்தி வீட்டில் கொளுத்தி வைங்க. இந்த விளக்க திறந்து எரிய வைங்க. இந்த விளக்கு என் வாழ்க்கையில எரியாமல், அதான் சொல்றேன், விளக்கு இருக்கு, விளக்கு எரியுதா? விளக்கு இருப்பதல்ல, விளக்கு எரியணும். ஆமே. நீதிமொழி சங்கீதம் 1, 2, 3 வசனங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். இன்னைக்கு விளக்கு இருக்கு, விளக்கு எரியுதா? இன்னைக்கு இந்த விளக்கு எல்லார் வீட்டுல இருக்குது. அவன் அடிக்கடி சொல்றதா, அண்ணன் அடிக்கடி சொல்லியிருக்கிறாங்க. முன்னாடி இந்த பைபிள் பிரிண்ட் பண்ணதே 2 கலர் தான். ஒன்னு கருப்பு, வெளியில கருப்பு, உள்ள வெள்ளை. இப்பதான் எல்லாம் கலரா வந்துட்டு. முன்னாடி ஒரே பிரிண்ட், இப்படி வெளியில கருப்பு இருக்கும், உள்ள வெள்ளையா இருக்கும். இந்த விளக்கு நீங்க மூடி வைக்கும் வரையிலும் வாழ்க்கை இருட்டாதான் இருக்கும். இது என்னைக்கு திறக்கிறீங்களோ வாழ்க்கை வெள்ளையாய் மாறிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. வெளிச்சம் வராம இந்த விளக்க டெய்லி கொளுத்தி வச்சிருந்தா இவ்வளவு குப்பை வந்திருக்குமா? ஆமே. இந்த குப்பை இருந்ததுனால அவளுக்கு என்னன்னா கொஞ்சம் தேட வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில இந்த விளக்கு ஃபர்ஸ்ட் உணர்வு இல்லாததுனால விளக்க கொளுத்தாததுனால தான் இவ்வளவு குப்பைகள். இன்னைக்கு வாழ்க்கையில தாம் செய்த பாவம் திரும்ப வாழ்க்கையில அவன் திரும்ப அந்த குப்பையான காரியங்கள் வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள வந்து இன்னைக்கு இழந்ததை திருப்ப முடியாமல் தவிக்கிற உள்ளங்கள் அநேகம் உண்டு. இயேசுவின் நாமத்துல இந்த பகல் நேரத்துல ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன். திரும்ப இந்த விளக்கை கொளுத்து, பெருக்க வேண்டியதை பெருக்கு, உன் கையில் வர வேண்டியதெல்லாம் வந்து சேரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விளக்கு கொளுத்தப்பட்டிருந்தா மட்டும்தான் என் வாழ்க்கையில சுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். நான் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாயிருக்கிறீர்கள் என்று வேதத்திலே இயேசு கிறிஸ்து யோவான் 15:2 சொல்றார். நான் சொன்ன உபதேசத்தினாலே 15:3 நான் சொன்ன உபதேசத்தினால். அப்ப இந்த வார்த்தை தான் என்னை சுத்தமாக்கி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. மோசே அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. தூரத்தில் அந்த அக்கினியை பார்த்துட்டு இருக்க வரையில அந்த வார்த்தை அந்த அக்கினி கிட்ட நெருங்குறான் பாருங்க. அந்த அக்கினியின் வெளிச்சம் அவனுக்கு மேல இன்னும் பிரகாசிக்க அவனை சுத்திகரிச்சுட்டே இருக்கிறார். காலில் இருக்கிற பாதரட்சை கழட்டி போடுறார். அவன் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துறார், மாற்றுறார். ஹல்லேலூயா. அவனை தமக்கு சொந்தமாய் கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். இந்த விளக்கு எரியணும். இந்த விளக்கு யார் வாழ்க்கையிலும் அவன் விளக்கா இருக்கக்கூடாது, அது எரிகிற விளக்கா இருப்பதாக. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3வது, அவள் விளக்கை கொளுத்தினது மட்டுமல்ல, அந்த விளக்கு கொளுத்தப்பட்டு அந்த விளக்கில் வந்த வெளிச்சத்துல இவ கண்ணு எதை பார்க்குது தெரியுமா? குப்பையை பார்க்குது. பார்த்ததும் அவ என்ன செய்யறானா, அந்த குப்பையை பெருக்கிறா. குப்பை இருக்கிற கூட்டத்திலேயே காயினை தேடலாமா, தேட முடியாதா? ஹலோ, நம்ம அப்படித்தானே தேடுவோம். ஒரு காரியத்தை காணல தப்புன்னு பார்த்தா ஒரு குப்பை தொட்டிக்குள்ள தேடுறோம். குப்பையெல்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டா தேடுவோம்? இல்லை, உடனே கையை உள்ள போட்டு அப்போ அப்படி தேட முடியும். ஆனால் இவ எடுத்த டிசிஷன் என்ன தெரியுமா?
விளக்கு இது குப்பையை காட்டினதுமே அவன் அடுத்த தீர்மானம் இந்த குப்பையை பெருக்கிறான். அதன் அர்த்தம் என்ன? வசனம் ஒன்றை காட்டிச்சுன்னா அதுல நடக்கிறதுல உறுதியா இருக்கும். வசனம் ஒன்று காட்டிச்சுன்னா, அதனாலதான் யோவானை கொண்டு எழுதினார், இந்த வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான்கள். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விளக்கு காண்பிக்கிற வெளிச்சத்தில் ஒருவன் நடக்கிறான் என்றால், இந்த விளக்கு இப்போ எரிய வச்சதும் அவ கண் இப்போ காயினை தேடுறது விட அவ ஃபர்ஸ்ட் எதை செய்யறான்னா பெருக்கிறா. அவளுக்கு தெரியும், ஒண்ணு தெரிஞ்சிருச்சு, நான் பெருக்குனாலே கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிடும். அன்பு தேவ பிள்ளை, இன்னைக்கு சில சத்தியத்தை நான் தைரியமா பேசுறேன். உங்க லைஃப்ல பெருக்க வேண்டியது பெருக்கப்பட்டாலே கிடைக்க வேண்டியது உங்க கையில வந்து கிடைக்கும் என்று இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். பெருக்க வேண்டியதை பெருக்குங்க. எதை களைந்து போடணுமோ, எதை அழிக்கணுமோ, எதை விட்டு விடணுமோ, இதை வெளிச்சம் காட்டும், வசனம் காட்டும். அதை காட்டும் போது அதுக்கு உடனே ஒபே பண்ணுங்க. ஆமென். அன்று மலையில 3 சீஷர்களை கூட்டிட்டு இயேசு போறார். மேல போகும்போது சீஷர்களுக்கு தெரியாது என்ன நடக்க போகுது. ஆனா மேல போகும்போது பேதுரு என்ன நினைப்புல ஏறி இருப்பாருன்னு தெரியல. ஏன்னா அவ்வளவு ஊழிய டயர்டு. அந்த ஊழிய டயர்ட்ல 9 பேரை கீழே உட்கார வச்சுட்டு இவங்க 3 பேரை மட்டும் கூட்டிட்டு போறார். மேல போகும்போது பேதுரு யோசிச்சிருக்கலாம், அந்த 9 பேர் கூட்டத்தில் என்னையும் உட்கார வச்சிருக்க மாட்டாராங்க. ஏன்னா அவ்வளோ டயர்ட்ல போறார். ஆனா மேல போய் ஒரு காட்சியை பார்த்ததுமே அவன் பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே இங்கே இருந்துடலாம் ஆண்டவரே. இப்ப பேதுருக்கு எங்க போக மனசு வரல, கீழே போக மனசு இல்லை. எங்க மகிமையை பார்த்துட்டோம்னா இந்த பூமி நமக்கு பிடிக்காது. அதை பார்த்துட்டு நம்ம பார்க்காததுனால தான் ஐயோ அந்த இடத்துல ஒரு லேண்ட் எனக்கு கிடைக்காதா, அமெரிக்கால நம்ம வீட்டு போட முடியும், இப்படி பார்த்துட்டு இருக்கிறோம். அமெரிக்காவை விட சுவிட்சர்லாண்டை விட ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் பரலோகம். ஹல்லேலூயா. ஆமென். பரலோகத்தை விட, பரலோகத்தில் இருக்கிறவர் அதை விட மகிமையானவர். அவரை பார்க்க விரும்புகிற தேவ பிள்ளைக்கு இந்த பூமி ஒன்றுமே கிடையாது. அவன் பேதுரு இப்ப பரலோகத்தின் மொத்த மகிமையும் பார்க்கல, கொஞ்சம் தான் அதுல காட்டி இருக்கிறார் ஆண்டவர். அந்த கொஞ்சத்தை பார்த்த உடனே பேதுரு என்ன டிசைட் பண்ணிட்டார்னா, ஆண்டவரே இங்கே இருந்துடலாம் ஆண்டவர், கீழே போவாண்டா ஆண்டவரே, கீழே போனா பிரச்சனையா இருக்கு, இங்கே இருந்துடலாம். இப்படி பேசி கொண்டிருக்கும் போது மாமன் பிதா ஒரு வார்த்தையை பேசுறார் பாருங்க. மத்தேயு 17வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்துல பேசுகையில் என்ன பேசுற 4ல சொல்லப்பட்ட நாம் இங்கே இருக்கிறது நல்லது, இப்படி பேசிட்டு இருக்கும்போது 5வது வசனம் அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று ஒரு சத்தம். இந்த சத்தம் உண்டாகும் போது லூக்கா 9:36 இருக்க அந்த சத்தம் உண்டாகையில் இயேசு ஒருவரே காணப்பட்டார் அப்படின்றோம். பேதுரு என்ன கேட்கிறான், ஆண்டவரே இந்த மகிமையிலே இருந்துடலாம். இப்படி பேசிட்டு இருக்கும்போது அவன் பேசி கூட முடிக்கல. அவன் இந்த வார்த்தை கேட்டதுமே பரலோகம் பதில் என்ன கொடுக்கு தெரியுமா? பேதுருவே, இந்த மகிமை உன் லைஃப்ல நிரந்தரமாகணுமா, இந்த மகிமை உனக்கு சொந்தமாக்கணுமா, நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், இவருக்கு செவி கொடு. இவருக்கு யாருக்கு? இயேசு யார்? அவர்தான் வார்த்தையானவர். இந்த சத்தத்திற்கு யார் செவி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு பரலோகம் சொந்தமாக்கப்படும். இந்த சத்தத்திற்கு யார் செவி கொடுத்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு பரலோகம் சொந்தமாக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. எனவே தான் வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலே எப்படி சொல்லி முடிக்கிறார் பாருங்கள். ஆமென். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை படிக்கிறவன் என்றல்ல, வாசிக்கிறவன் என்றல்ல, கேட்கிறவன் என்றல்ல, கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். விளக்கு எரியணும். விளக்கு எரியறது மட்டுமல்ல, அந்த விளக்கு காண்பிக்கிற பாதையில நடக்கணும். இதை படிக்கணும், இதை கேட்கணும், இதன்படி நடக்கணும். இதன்படி நடக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் சொல்றார், இதோ நான் சீக்கிரமா வர்றேன், இதோ நான் சீக்கிரமா வர்றேன். இவள் விளக்க கொளுத்தினதும் அவள் அடுத்த டிசிஷன், அது குப்பையை காட்டுச்சு. குப்பை காட்டினதும் அதை பெருக்கிறாள். பெருக்கினதுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? காணாததை கண்டுபிடித்தாள். அவளுக்கு சந்தோஷம் உண்டானது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் அன்பு சபையே, கர்த்தருடைய வருகை மிக சமயத்தை சொந்தமாக்க விரும்பி கொண்டிருக்கிறோம். காணாமல் போனவைகள் கைக்கு வரட்டும். இழந்தவைகளோடு அல்ல, எல்லாவற்றையும் சுதந்திரித்தவர்களாய் தேவ சமூகத்தில் போய் நிற்போம். நாம் அவரை சொந்தமாக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேவ சமூகத்திலே உணர்வின் வரம் லபிப்பார், ഞങ്ങൾ വരുന്നു തിരുസവിധേ,
നാഥാ നിന്റെ വൻ കൃപകൾ ഞങ്ങൾ കരുളൂ അനുഗ്രഹിക്കൂ. നാഥാ നിന്റെ വൻ കൃപകൾ ഞങ്ങൾ കരുളൂ അനുഗ്രഹിക്കൂ. உணர்வே காலையில் இந்த வசனத்தை ஒரு விஷயம் கூட தியானித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் வந்து ஒரே வார்த்தை, உனக்கு உணர்வு வந்துட்டுனாலே ஆமே நீ விளக்க கொளுத்திடுவ, வீட்டை பெருக்கிடுவ. இன்னைக்கு உணர்வு நஷ்டமானதுனால தான் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தாவீதை போல எத்தனை பேர் இந்த பகல் நேரத்தில் ஜெபிக்க போறீங்க, எனக்கு உணர்வை தாங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் 2 கரங்களையும் உயர்த்தி, ஆண்டவரே இவ்வளோ நன்மை அனுபவித்து இவ்வளோ கிருபை ருசி பார்த்து நீ சொந்தமாக்க வரும்போது நீ பிரியமில்லாத பாத்திரமாய் அல்ல, உமக்கு பிரியமான பாத்திரமாய் நான் இருக்க ஒன்றும் இழந்து போகாதபடிக்கு ஒரு உணர்வின் காற்றை என் மேல் வீச பண்ணுவீராக. ஒரு உணர்வின் காற்றை என் மேல் வீச பண்ணுவீராக. ஒரு உணர்வின் காற்றை என் மேல் வீச பண்ணுவீராக. ஹல்லேலூயா. தேசமெல்லாம் உணர்ந்திடுவார், இயேசுவிலே உயர்த்திடுவார். தேசமெல்லாம் உணர்ந்திடுவார், இயேசுவிலே. ஆசிஷமாரி ஆசிஷமாரி ஐக்கேனவே ஈசிஷரா நிந்தாசரின் மேல் ஆசிஷமாரி லோரபல ஷகதரபல கதரியாதரா. உணர்வின் வரம் லபிப்பார், உணர்வின் வரம் லபிப்பார். ഞങ്ങൾ വരുന്നു തിരുസഭയിലേ. നാഥാ നിന്റെ വൻ കൃപകൾ ഞങ്ങൾ കരുളൂ. ഓ നാഥാ നാഥാ നിന്റെ വൻ കൃപകൾ ഞങ്ങൾ കരുളൂ. തിരുവചനം ഘോഷിക്കുവാൻ, തിരുവചനം ഘോഷിക്കുവാൻ, തിരുനന്മകൾ സാക്ഷിക്കുവാൻ. തിരുവചനം ഘോഷിക്കുവാൻ, തിരുനന്മകൾ സാക്ഷിക്കുവാൻ. சாஸ்வத சாந்தி ஐக்கேனவே ஈஸ்வரா. எங்கள் மேல அந்த உணர்வின் காற்று வீசப்படட்டும், உணர்வின் காற்று வீசப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். திருநாமம் பாடிடுவான், திருநாமம் பாடிடுவான், திருவசனம் தியானிக்குவான். திருநாமம் பாடிடுவான், திருவசனம் தியானிக்குவான். சாஸ்வத சாந்தி ஐக்கேனவே ஈஸ்வரா. உணர்வின் சக்தி ஐக்கனமே, உணர்வின் சக்தி ஐக்கேனவே. ஒரு விஷயம் கூட, தேசமெல்லாம் உணர்ந்திடுவான், தேசமெல்லாம் வீசுகாண்டவரே. அந்த உணர்வின் காற்றை இப்பொழுது வீசுவீராக. உணர்வு நஷ்டப்பட்ட இருதயங்களுக்குள்ளே ஒரு உணர்வின் காற்று வீசட்டும். ஷப்ரா கலகதரே பலகதரியாதரலரா. ஆசிஷமாரே ஒன்றை விளந்து போகாதபடிக்கு எல்லாவற்றையும் கடைசி நாளில் எழுப்புவது என் தேவனுக்கு பிரியமானது. ரபல கதரியதரா. இப்ப சொல்ல, தீ போலே இறங்கனவே, அக்னி நாவாய் பதியனவே, கொடு காற்றாய் வீசேனவே, ஆத்ம நதியாய். ஓ தீ போலே இறங்கனவே. வீசட்டும் அந்த காற்று, வீசட்டும் உணர்வின் காற்று, வீசட்டும் உணர்வின் காற்று, வீசட்டும். சக்கரமலகரமலமோ சக்கலரா. தீ போலே இறங்கன. மறுபடியும் எழுந்து நிற்க, மறுபடியும் ஆவியில பலம் கொள்ள, மறுபடியும் புதுப்பிக்கப்பட, உங்களை சொந்தமாக்கத்தக்கதாய் ஓட கிருபை தாரும். ஓ தீ போலே வல்லமை 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 வல்லமை. உணர்வை தருகிற தேவ வல்லமை. ஆமென் ஆமென். நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளையை ஆர்ப்பரிப்போட ஒரு உணர்வின் காற்று வீசுகிறார். எதை குறித்து நீ கலங்கு, ஆமென், எந்த காரியத்தை குறித்து கலங்க வேண்டும் என்கிற உணர்வை காற்று வீசுகிறார். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெறும் நினைத்துக் கொள். கர்த்தர் தந்தவைகள் ஒன்றை விளங்கிறாத. ஆண்டவரே, நாங்க மிஸ் பண்ணிடக்கூடாதப்பா, நாங்க இழந்துடக்கூடாதப்பா. உம்மை சொந்தமாக்கும்படியா அல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இரக்கம் செய்வீராக.
கர்த்தர் இரக்கம் செய்வீராக. கர்த்தர் இரக்கம் செய்வீராக. கர்த்தர் இரக்கம் செய்வீராக. எத்தனை பேர் விரும்புறீங்க கர்த்தர் தந்த ஒன்றையும் நான் இழந்து நின்ற கூடாது? ஒரே ஒரு விசை கண்களை மூடி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆமென். நிறைய காரியத்தை இழந்துட்டோம் பாஸ்டர். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஜெப வாழ்க்கை இழந்துடுச்சு. ரட்சிப்பின் நிலை இழந்துடுத்தோம். அபிஷேகத்தை இழந்துட்டேன். ஆனா கர்த்தர் என்னை திரும்ப புதுப்பிக்க பலப்படுத்தட்டும். குடும்ப வாழ்க்கையிலும் சரி, உலக பிரகாரமான வாழ்க்கை கர்த்தர் தந்த அநேக காரியத்தை இன்னைக்கு நான் இழந்து நிற்கிறேன். அவன் கர்த்தர் என்னை பலப்படுத்தணும்னு விரும்புறவங்க, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் வெட்கப்படாம அவங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஒரு 2 நிமிஷம் ஆண்டவர் சமூகத்துல கதறுங்க. கதறுங்க. எனக்கு வேணும்ப்பா திரும்ப, எனக்கு வேணும்ப்பா திரும்ப. நிறைய இழந்துட்டோம்ப்பா, நிறைய இழந்துட்டோம்ப்பா. எனக்கு திரும்ப வேணும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வேணும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வேணும். என் லட்சியம் ஒன்றுதான், ஆண்டவர் உம்மை பார்க்க ஆசையா, உம்மை பார்க்க ஆசையா. அந்நிய கண்களினால் அல்ல, என் கண்களினால் நான் அவரை பார்ப்பேன். இது திருப்ப முடியுமா பாஸ்டர்? கர்த்தர் சொல்ற ஆலோசனை ஒன்றுதான். நீ விளக்க கொளுத்து, வீட்டை பெருக்கு, வர வேண்டியது உன் கைக்கு வந்து சேரும். இழந்த உன் குடும்பம் திரும்ப உன் கைக்கு வரும். பின்வாங்கி போன பிள்ளைகள் உன் கைக்கு வருவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சிலுவையில் அறையுண்டே, இனி நான் அல்ல இயேசுவே. அவரின் மகிமையே, அவரின் மகிமையே எனது லட்சியமே. அவரின் மகிமையே எனது லட்சியம். வாட்சியோடு பாடுங்க. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று 2 கரத்தை உயர்த்தி என் இன்ப இயேசுவை, என் இன்ப இயேசுவை நான், என் இன்ப இயேசுவை, ஆண்டவரே இழந்தது கூடாது. பரலோகம் என் சொந்தம், பரலோகமே பரலோகம். ஒருவர் இழந்துடக்கூடாது. கர்த்தர் தந்தவைகள் ஒன்று. பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்கள் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர் அப்பா. நாங்கள் ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தம் அல்ல. எனவேதான் கர்த்தர் இன்னும் தாமதிக்கிறேன். காலத்தை சரியாய் உணர்ந்தவர்களாய் பிரயோஜனப்படுத்தி கர்த்தர் தந்தவைகள் ஒன்று நாங்கள் இழந்து போகாதபடி கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என் பிதாவுக்கு பிரியம் என்பதை உணர்ந்து, ஆண்டவரை நீங்க வரும்போது, நீங்க தெரிந்து கொள்ளும் போது எங்க மேல என்ன பிரியமா இருந்தீங்களோ எங்களை சொந்தமாக்க வரும்போதும் பிரியமா இருக்கணும்ப்பா. சொந்தமாக்க வரும்போது எங்கள் பேர பிரியம் இல்லாம நீங்க போயிடக்கூடாது. கர்த்தர் கிருபையா இறங்கி ஆண்டவரே பேசப்பட்ட வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். விளக்கு ஒவ்வொரு வீட்டிலும் எரிந்து கொண்டிருப்பதாக, வீடு பெருக்கப்படுவதாக, காணாமல் போனவைகள் கிடைக்கப்படுவதாக என்று இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். நீ பின்தொட, நீ தைரியமாய் போ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்ற வார்த்தையின்படி இழந்து நிற்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் பலப்படுத்தி திருப்பிக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக என்று ஆசீர்வதிக்கிறேன். பலப்படுத்துங்க. இந்த உணர்வை எங்களை விட்டு நஷ்டப்படாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உணர்வுள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை தாரும்.
கர்த்தர் இந்த ஆராதனையை பொறுப்பெடுத்து ஆரம்பம் முதல் முடிவரை தெய்வ பிரசன்னத்தினால் நிறைத்ததற்காய் நன்றி. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். போக்கில் வரத்தில் கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும். நல்ல செய்திகளை கேட்க பண்ணும். நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.